உங்களுக்கு பிடிச்சலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நாம் சிம்பிளான வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். நான் ஏற்கனவே வெனிலா கேக் ப்ரீமிக்ஸ் ரெசிபி வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. அந்த குவான்டிட்டிக்கு 150 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். இது 100 கிராம் பட்டர், இன்னும் 50 கிராம் நான் சேர்க்குறேன் கூட. இது ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது, ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வெளியே வச்சு நல்லா சாஃப்டாக இருக்குது. இது கூட 1/4 கப் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நார்மலான குக்கிங் ஆயில் தான், வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணால் சேர்க்கலாம். கடலை எண்ணெய் நல்லெண்ணெய்லாம் சேர்க்கக்கூடாது. இதை ரெண்டையும் நல்லா கலந்துக்கலாம். இந்தளவு நாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இது இருக்கட்டும். நாம் அதுக்குள்ளே எந்த பாத்திரத்தில் ஊற்றி வைக்க போகிறோமோ அந்த மோல்டில் பட்டர் போட்டு கோட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் பட்டர் கோட்டிங் கொடுத்துருக்கேன். அதுக்கு மேலே சாதாரணமாக ஒரு மைதா மாவு 1 ஸ்பூன் போட்டு ஒரு கோட்டிங் கொடுத்துருக்கேன். பாருங்கள், இப்படி செய்கிறதுனால கேக் ஒட்டாமல் உடையாமல் கிடைக்கும். பட்டர் ஷீட்டே தான் தேவைன்ட்டு கிடையாது. இப்போது கேக் ஊற்றி வைக்கிறதுக்கு மோல்டு தயாராகிடுச்சு. நான் ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணுற எவர் சில்வர் கண்டெய்னர் தான் எடுத்திருக்கேன். இது இருக்கட்டும். இது கூட நாங்கள் ஏற்கனவே கலந்து வச்சுருக்கிற பட்டர் ஆயில் மிக்சரில் 1 கப் தயிர் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்தளவு கலந்து வச்சுட்டு இது கூட நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் ப்ரீமிக்ஸ் பவுடரை சலிச்சு சேர்த்துக்கலாம். நாம் ஏற்கனவே சலிச்சு வச்சுருந்தாலும் இப்படி சேர்க்கிறப்ப சலிச்சு சேர்க்கணும். அப்போ தான் உள்ளெல்லாம் ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகி நல்லா ஸ்பாஞ்சியான கேக் கிடைக்கும். இப்படி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட நாம் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாலுக்கு குவான்டிட்டி எல்லாம் கிடையாது, நமக்கு போரிங் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பாலை ஊற்றி கலந்துக்கலாம். சிம்பிளாக தண்ணி கூட ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி பால் ஊற்றிக்கிறேன். இதை ஒன்றா வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பீட் பண்ணி கலக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாக ஜென்டிலாகவே கலந்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூட 5 ml வினிகர் சேர்த்துக்கிறேன். அதையும் இது கூட கலந்து விட்டுக்கலாம். இந்தளவு கரைச்சிக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப கொள்ளன்ட்டு இல்லாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். நம்மளுடைய பேட்டர் தயாராகிடுச்சு. இதை நாம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற மோல்டுக்கு மாற்றிக்கலாம். நாம் ரெடி பண்ண பேட்டர் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற மோல்டில் பாதி அளவு மட்டும்தான் இருக்கணும், ஃபுல்லாக இருக்கக்கூடாது. அப்போ தான் கேக்கு உப்பி வர்றப்ப நமக்கு கரெக்டாக செட் ஆகி கிடைக்கும். இதை நான் ரெடி பண்ணிட்டேன். இதை ஒரு தடவை டேப் பண்ணி குக்கருக்குள்ளே வச்சிடலாம். நான் குக்கரில் மண் போட்டு ஒரு 15 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டை போட்டு நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் பேட்டரை வச்சிடலாம். நாம் வச்சுருக்கிற இந்த பாத்திரம் குக்கருடைய பாத்திரத்தை டச் பண்ணவே கூடாது. இதில் கேஸ்கட் எடுத்துகிட்டு மூடி போட்டு வச்சிடணும். வெயிட் போட வேண்டியதில்லை. அடுப்புடைய ஃப்ளேம் குக்கருடைய பேஸை டச் பண்ணணும், ஆனால் ஃபுல்லாக ஸ்ப்ரெட்டாக எரியக்கூடாது. ஒரு 45லேருந்து 50 நிமிஷம் ஆகிடுச்சு. கேக் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். நாங்கள் ஆஃப் தான் சேர்த்தோம், ஃபுல் பாத்திரத்துக்கு கேக் வந்திருக்கு. கொஞ்சம் கூட மாவு ஸ்டிக் ஆகவே இல்லை. நம்மளுடைய கேக் தயாராகிடுச்சு. பாருங்கள், வெளியே எடுத்துகிட்டு எவ்வளோ ஸ்பாஞ்சியாக சூப்பராக இருக்குன்ட்டு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார்